சட்டமன்றத்துல தாவேகாவினுடைய எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் பேசின எல்லாமே கவனம் பெற்றுட்டு இருக்கு. குறிப்பா நேற்றைக்கு கீர்த்தனா அமைச்சர் பேசின விஷயங்கள் இன்றைக்கு விமர்சன பொருளா மாறிட்டு இருக்கு. ஆதாரத்தோட பேசுங்க அப்படின்னு ஏர்போர்ட் சம்பந்தமான விஷயத்துக்கு அவங்க கொஞ்சம் ஆதங்கத்தோட பதில் கொடுத்திருந்தாங்க. அது இன்றைக்கு ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ மரிய வில்சன் அவர்கள் ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்துற வகையில பேசியிருந்தாங்க. அந்த மாதிரியே கீர்த்தனா அவர்களும் பேசிட்டாங்க. எதுக்கு அப்படி ஒரு பதில் சொல்லணும் அப்படின்ற மாதிரி கேள்விகள் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. சோ அந்த பிரச்சனையை பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அமைச்சர் கீர்த்தனாவை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் விஜய் பதவியேற்ற அன்னைக்கே பதவியேற்றுக் கொண்ட அமைச்சர்கள்ல ஒருத்தர். அந்த சீனியாரிட்டி படி பார்க்கும்போது டாப் 10ல வருவாங்க. அவங்க முக்கியமான ஒரு துறை, தொழில்துறையை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆட்சி காலங்களில் டிஆர்பி ராஜா, அதுக்கு முன்னாடி தங்கம் தென்னரசு நினைக்கிறேன், அதுக்கும் முன்னாடி பார்க்கும்போது எம்சி சம்பத் போன்றவர்கள் எல்லாம் ஹோல்ட் பண்ண ஒரு டிபார்ட்மெண்ட் அது. அதை ஒரு இளம் அமைச்சர்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. அவங்களுடைய செயல்பாடுகள்னு பார்க்கும்போது சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கிறதா இருக்கட்டும், இல்லை மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணுறது, ஒரு சட்டமன்ற உறுப்பினராக செயல்படுறது, இதிலெல்லாம் எந்த ஒரு மாற்று கருத்தும் யாருக்கும் இருக்கவே முடியாது. அவங்களோட வேலையை அவங்க பார்க்குறாங்க. ஆனால் எங்கே பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னு நான் நினைக்கிறேன்னா, சில இடங்களில் அவங்க கொஞ்சம் ஓவர் டூ பண்ணுற மாதிரி போயிடுறாங்க. இப்போ இந்த விஷயத்த கூட அவங்க பக்குவமாக ஹேண்டில் பண்ணாங்கன்னா இது ரொம்ப சாதாரணமாக முடிஞ்சிருக்கும். அதில் கொஞ்சம் அவங்க ஒரு மாதிரி கொஞ்சம் கோவப்பட்டு கொஞ்சம் அதிகமாக பேசுகிற மாதிரி போகுதில்ல, அந்த இடத்துல தான் அது தேவையில்லாமல் ட்ரிகர் ஆகுது. சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க மேலே ஒரு வெறுப்பே இருக்குது. நல்லா நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். அவங்க பற்றி நியூஸ் போட்டாலும் சரி, வீடியோ போட்டாலும் சரி, உடனே கமெண்ட்ஸில் அவங்கள திட்டுறவங்க, கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க தான் அதிகமாக இருக்காங்க. அதை அதுக்காக அவங்களுடைய இதை மாற்றிக்கணும் அப்படின்னு நம்ம அதை சொல்ல வரல. ஆனால் அவங்களுடைய செயல்பாடுகளில் ரொம்ப கவனமாக இருக்கணுன்றது தான் என்னுடைய இது. இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாம் எதை பிடிச்சிக்கிறாங்கன்னா, இதே சட்டசபை கூட்டத்தொடரில் தான் நினைக்கிறேன், இதுலேயும் சரி, இல்லை இதுக்கு முன்னாடி பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னப்போ ஆதாரத்தை கொடுங்க அப்படின்னு திமுக கேட்டாங்கல்ல, அப்போ அந்த லைனை இவங்க எடுத்துக்கிறாங்க. ஓ, அப்போது நம்ம எதாக இருந்தாலும் இப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏதாவது கேள்விக்கு அவங்களால பதில் சொல்ல முடியலன்னா உடனே ஆதாரம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறது எல்லா இடத்துக்கும் அது பொருந்தாதுல்ல. இப்போது இது ஒரு முக்கியமான பிரச்சனை. நம்ம ஹொசூருக்கு பக்கத்தில் ஒரு ஏர்போர்ட் அமைய போகுது அப்படின்னா நம்முடைய வாய்ப்புகளெல்லாம் அங்கே போக அதிகமான சான்சஸ் இருக்குது. அப்போ அப்படி ஒரு குற்றச்சாட்டை இல்லை அப்படி ஒரு பிரச்சனையை கொண்டு வராங்கன்னா அது என்னன்னு நான் கண்டிப்பாக பார்க்குறேங்க. ஜெயக்குமார் ஒரு உதாரணம் சொல்லியிருப்பார். முன்னாள் அமைச்சர் 1991 அவர் அமைச்சரானார். அப்போ ரொம்ப யங்கான ஒரு பர்சன், ஒரு யங்ஸ்டர். அந்த அமைச்சரவையிலேயே இளம் அமைச்சர் அவர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏவே அப்போ தான் ஆகிறார் அவர். அப்போ அவருக்கு அவை நடவடிக்கைகள் கிட்டத்தட்ட இப்போ டிவிகேல இருக்கவங்க மாதிரி தான் வைங்களேன், என்னன்னே அவருக்கு தெரியாது. ஆனால் அவர்கிட்ட கேள்விகள் நிறைய வரும்ல. அப்போ அவர் ரொம்ப தடுமாறுறாரு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அப்போதைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவரை அழைச்சி சொன்னாங்களாம், ஒன்றும் நீங்கள் கவலைப்படாதீங்க, இதெல்லாம் கற்றுக்கலாம், நீங்கள் என்னென்னா எந்த கேள்வி கேட்டாலும் பரிசீலனையில் உள்ளது அப்படின்னு சொல்லுங்க. அது நீங்கள் நிறைய சொன்னாங்க. அதே மாதிரி அந்த மாதிரி சொல்லி சமாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப நாள் அப்படி தான் மேனேஜ் பண்ணிருந்தேன். அதுக்கப்புறம் நான் கற்றுக்கிட்டேன்னு அவர் சொன்னார். அப்போது உங்களால் பதில் சொல்ல முடியாமல் எல்லாரும் எல்லா நேரத்துலையும் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட முடியாது. அப்போ இந்த மாதிரியான ஒரு சென்சிட்டிவான பிரச்சனையை சொல்லும் போது அதை கேட்டுக்கிட்டு அரசு நிச்சயமாக இந்த விஷயத்தை பரிசீலிக்கும், இதில் என்ன இருக்குன்னு நாங்கள் பார்க்குறோம், உரிய பதிலை நாங்கள் தருகிறோம்னு சொன்னால் அவர் உட்காந்துட போகிறாரு. ஆனால் இந்த இடத்துல நீங்கள் அதெல்லாம் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஆதாரத்தோட பேசுங்க, பத்திரிகையில் செய்தியெல்லாம் வச்சுட்டு பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பத்திரிகையில் செய்தியை ஏன் வச்சு பேசக்கூடாது அப்படின்ற கேள்வி எழுப்புறாங்களே. கடந்த காலங்களில் இப்போ கடந்த ரொம்ப பெரிய ஃப்ளாஷ்பேக்லாம் போல, இப்போ இந்த 2.5 வருஷத்தில் தாவேக ஆரம்பித்த பிறகு பல தருணங்களில் அறிக்கைகள் வந்திருக்கு தாவேகா தலைவரிடமிருந்து. அப்போ ஊடகங்களில் வெளியான செய்தி இல்லை பத்திரிகையில் வெளியான செய்தியை சுட்டி காட்டி தான் அவங்க அறிக்கையை வெளியிடுவாங்க. அதை தப்புன்னு எப்படி சொல்ல முடியும்? அவங்க சொல்லக்கூடிய தகவல் தப்புன்னு உங்ககிட்ட 100% உங்களுக்கு எவிடன்ஸ் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா நீங்கள் மறுக்கலாம். இல்லைங்க, எங்களுடைய துறை சார்பாக அங்கே போய் ஆய்வு நடத்துனாங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி எதுவுமே நடக்கலைன்னு நீங்கள் சொல்லலாம். அவர் ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறார் அப்படின்னா அதை சரி செய்வதற்கு தானே இந்த இடத்தை நம்ம பயன்படுத்தணும். ஒரு சட்டமன்ற உறுப்பினராக அவருடைய வேலையை தான் செய்கிறாரு. ஆனால் அதுக்கு நீங்கள் ஆதாரத்தோடு பேசுங்க, அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் பேசக்கூடாதுன்னா, சட்டப்பேரவை நடவடிக்கைகளை பல ஆண்டுகளாக கவனித்து வரக்கூடிய சட்டப்பேரவையிலேயே இருக்கக்கூடியவர்கள் கூட இப்படி பேச மாட்டாங்க. மூத்த அமைச்சர்களாக இருக்கட்டும், இங்கே மூத்த அமைச்சர்னா இங்கே செங்கோட்டையன் மட்டும் வைங்களேன், அவர் கூட அப்படி பேச மாட்டார். இல்லை எதிர் வரிசையில் இருக்கக்கூடிய திமுக உறுப்பினரோ அதிமுக உறுப்பினரோ அல்லது வேற எந்த கட்சியை சேர்ந்தவங்களும் இந்த மாதிரியான ஒரு அப்ரோச்சை வைக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு ஒரு அட்டென்ஷன் கிடைக்குதுன்றதுக்காக எதையும் பண்ணிடக்கூடாது. அந்த சட்டமன்றம் அப்படிங்கிறது மக்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கானது, மக்களுடைய பிரச்சனைகளை பேச வேண்டிய ஒரு இடம். மரிய வில்சன் கோவப்பட்ட விஷயத்தில் கூட நம்ம அப்படிதான் சொன்னோம். அவருக்கு தனிப்பட்ட முறையில் அவருடைய இன்ஸ்டிடியூஷனில் அவர் எப்படி வேணாலும் பேசலாம். பட் ஒரு அசம்பிளின்னு வரும்போது அங்கே ஒரு கருத்தை வைக்கிறாங்கன்னா அந்த அவைக்குரிய கண்ணியத்தை காப்பாற்றி பேசணும்.
அங்க வந்து தனிநபருடைய கோபத்தையோ வெறுப்புகளையோ காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ இந்த ஒரு விஷயத்த நிச்சயமா அமைச்சர் கீர்த்தனா வந்து மாத்திக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எப்படி இங்க தாவேகாவோட அமைச்சர்கள் பேசின விஷயங்கள் இன்னைக்கு விமர்சன பொருளா மாறி சில பேர்லாம் வந்து எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டு இருக்கு. வலிமையான எதிர்ப்புகள் வந்து சந்திச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ திமுக சைட்லயும் சில சர்ச்சைகள் போயிட்டு இருக்கிறதா கருத்துக்கள் வருது. என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ முக்கியமான சீனியரா இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள்லாம் வந்து குறிப்பா இப்போ பாத்தீங்கன்னா எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள், அதே மாதிரி ரகுபதி அவர்கள், இவங்க எல்லாம் பேசின விஷயங்கள் வந்து ட்ரால் மெட்டீரியலா போயிட்டு இருக்கு. ட்ரால்ங்கிறத விட ஃபன்னியா பேசி அந்த ஒரு சீரியஸான ஒரு விமர்சனத்தை முன்வைப்பாங்க, இல்ல கேள்விகளை எழுப்புவாங்கன்னு பார்த்தா அங்க வந்து ஜோவியலா தாவேகாவுக்கு தோதுவா வந்து கேள்விகள் வச்சு அது ஒரு ஜாலியா சிரிக்கிற மாதிரி தான் சட்டசபை எடுத்துட்டு போறாங்க. இப்ப எப்படி கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து ஒரு விமர்சனத்தை வச்சாங்க அப்படின்னா அதுக்கு பதிலே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு ஏற்படுத்துறாங்க. அதே மாதிரி இப்போ பாமகவோட எம்எல்ஏ கணேஷ் அவர்களா இருக்கட்டும், சௌமியா அன்புமணி அவர்களும் இவங்கெல்லாம் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான கிரிட்டிசிசம் முன்வைக்கிறாங்க. நீங்க வந்து சிரிப்பலையை ஏற்படுத்துற மாதிரியான விஷயங்களை தான் திமுக எம்எல்ஏக்கள் வந்து பண்றாங்க, அதுதான் கவனம் பெறுது அப்படின்றப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தன்னுடைய ஓன் எம்எல்ஏக்கள் மேலேயே வந்து சரி கொஞ்சம் லைட்டா டவுட் வந்துருச்சு அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் பார்க்க முடியுது. அதை பத்தி சொல்லுங்க சார். இன்னைக்கு ஒரு மீம் ஒன்று ரொம்ப அதிகமா ஷேர் ஆயிட்டு இருக்கு, நீங்க பாத்தீங்களான்னு தெரியல. ஏவா வேலுவை வந்து ஒருத்தர் பேட்டி எடுக்கிற மாதிரி அதுல அவர் வந்து ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காரு. அர்ஜுனாவா அவருடைய மாமனார் வந்து எனக்கு நண்பர் தான், மரிய வில்சனா அவருடைய மாமனார் வந்து என்னுடைய குரு தான், நண்பர் தான் அப்படின்லாம், செங்கோட்டையன் கிளாஸ்மேட்னு சொல்றது, எனக்கு பிடிச்ச இயக்குனருடைய மகன் தான் முதலமைச்சர்னு சொல்றது. இப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பிஸ்னஸ் மேன் தான்யா, என்னதான் அரசியல்னு வந்தாலும் இந்த மாதிரி விஷயத்துல எவ்வளவு கரெக்டா இருக்காங்க பாருங்க அப்படின்ற மாதிரி. அதாவது ஏவா வேலு வந்து என்னதான் அரசியல் ரீதியாக அங்க அவங்களுடைய எதிரிகளா நம்மளா நினைச்சிட்டு இருக்கோம் தாவேகாவும் திமுகவும் எதிரின்னு, ஆனா அவர் வந்து தனிப்பட்ட முறையில அவருக்கு நிறைய பிசினஸ் ரன் பண்றதா இருக்கலாம், இல்ல அவருடைய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸா இருக்கலாம், அதுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில இந்த அரசினுடைய சப்போர்ட்டுங்கிறது தேவைப்படும். அதனாலதான் அவர் வந்து சட்டமன்றத்துக்குள்ள அவங்க கிட்ட எல்லாம் பாலிஷ்டா போறாருங்கிற மாதிரியான ஒரு விமர்சனம். அந்த ஆங்கிள் இருந்து தான் இந்த நீங்க கேட்ட கேள்வியையும் நான் பார்க்கணும். பாராட்டி தான் வந்து விமர்சனத்தையே முன்வைக்கிறாங்க. நீங்க சரியா பதில் சொல்றீங்க, நீங்க நல்ல பதில் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து விமர்சனங்களையே முன்வைக்கிறாங்க. ஆனா அதுல என்னன்னா அப்படி வந்து நம்ம ஒட்டுமொத்தமா அந்த எம்எல்ஏக்கள்லாம் வந்து கம்ப்ளீட்டா இவங்க கிட்ட சரண்டர் ஆயிட்டாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்படிதான் பொதுவா போகும். என்னதான் அசம்பிளி வந்து நம்ம வெளியில இருந்து பார்க்கும்போது காரசாரமா இருந்தாலும் அங்க இருக்கிற எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கணும். இன்னொன்று, இன்னைக்கு இது அதிமுக எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, திமுக எம்எல்ஏவாக இருந்தாலும் அவங்க தொகுதிக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா கவர்மெண்ட்டோட இணக்கமாக போய் தான் ஆகணும். சட்டமன்றத்தில் சில பேர் ஆக்ரோஷமாக பேசிப்பாங்க, அதுக்கப்புறம் போய் சம்மந்தப்பட்ட அமைச்சரை சந்திச்சு அண்ணா இதை பண்ணி கொடுங்கண்ணே, எங்கள் தொகுதியில் இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லி, இது திமுக அதிமுக மாற்றி ரெண்டு பேருக்குமே நடந்திருக்கு. எப்போ வந்து ரொம்ப எப்போவுமே இதாக இருந்தாங்கன்னா ஜெயலலிதா அவங்க பீரியடில் மட்டும்தான் அவ்வளோ தூரம் எலியும் பூனையுமா இருப்பாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். மற்றபடி வந்து ஸ்டாலின் ஆட்சியாக இருக்கட்டும், இல்லை எடப்பாடி ஆட்சியாக இருக்கட்டும், அவங்களுடைய ஆட்சி காலங்களில் கூட இரு தரப்புமே மாறி மாறி பரஸ்பர நல்ல உறவுல இருப்பாங்க. தொகுதிகளுக்கு வேண்டிய பிரச்சனைகளை வந்து கொண்டு போய் சொல்லுவாங்க, கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. இது எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கும். இவ்வளையா நீங்க திமுக பாஜக எவ்வளவு தூரம் கடந்த 5 ஆண்டு காலம் வந்து கடுமையான ஒரு இதுல இருந்தாங்க நமக்கு தெரியும். ஆனாலும் நீங்க பாத்தீங்கன்னா வானதி சீனிவாசன் ஏதாவது ஒரு அரசு நிகழ்ச்சிக்கு போறாங்கன்னா ஸ்டாலின் பார்த்தாருன்னா அவங்களை கூப்பிட்டு மேடையில் உட்கார வைப்பார். அவங்க தொகுதிகளுக்கான பிரச்சனைகள் இருந்தால் இமீடியட்டா அட்ரஸ் பண்ணுவாங்க. அப்போ இதை வந்து நம்ம தப்புன்னு சொல்ல முடியாதுல்ல. கட்சிகளுக்குள்ள இருக்கிற பகை வேற, ஒரு ஆட்சியினுடைய முதலமைச்சரா அவருடைய வேலையை அவர் செய்யறாரு, சட்டமன்ற உறுப்பினரா இவருடைய வேலையை செய்யறாரு. இதுல வந்து கவர்மெண்டோடைய சப்போர்ட்டுங்கிறது கண்டிப்பா தேவைப்படும். அதனாலதான் என்ன அப்படின்னா தேவையில்லாத விஷயங்கள்ல வம்பிழுக்கிற மாதிரி பேச வேணாம், ஒரு ஸ்மூத்தான ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணுவாங்க. சில பேருக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு ஆதாயமோ இல்லை அவங்களுடைய தொழில் சார்ந்த பிரச்சனைகளை வந்து தீர்த்து வைக்கிறதுக்கோ கவர்மெண்ட்டோட ஒரு இணக்கமான போக்கை கடைபிடிப்பாங்க. அதுவும் இருக்கும், நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. சரி, உதயநிதி ஸ்டாலினுக்கு இந்த சந்தேகம் வந்திருக்குமா அப்படின்னா அவர் வந்து எந்த மாதிரி இந்த சட்டசபையை கொண்டு போகணும்னு அவர் நினைக்கிறாருன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ அவர் கைது செய்ய முயற்சிக்கப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கப்புறம் நடந்த சட்டசபை கூட்டத்தொடருங்கிறதுனால இது ரொம்ப பரபரப்பா இருக்கும், அவர் ரொம்ப காட்டமா டீல் பண்ணுவார்னு சொன்னாங்க. ஆனா அவரே அப்படி பண்ணலையே. அவரே பல நேரம் வந்து அமைதியா தான் உட்கார்ந்துருக்காரு. அவரே வந்து எல்லாரையும் பாக்குறாரு, சகஜமா பேசுறாரு, சில விஷயங்களை ரசிக்கிறாரு, பேச வேண்டிய நேரத்தில் பேசுறாரு. அவர் ஒன்றும் ரொம்ப அப்படியே நான் தாவேகா வந்து விடவே மாட்டேன், இந்த சட்டசபையில் எப்படி அவங்க ஸ்மூத்தாக நடத்துறாங்க அப்படின்ற இடத்துக்கு அவரே போல. அப்படி இருக்கும்போது அவருக்கு கீழே செயல்படக்கூடிய எம்எல்ஏக்கள் அவரை தாண்டி போய் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, ரொம்ப அக்ரெசிவா இருப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கவே முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா சார். அப்ப இந்த சந்தேகங்கள் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு யூகத்தின் அடிப்படையில சொல்றாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்ல அதுக்கான வாய்ப்புகளும் இருக்கலாமா? இது ஸ்பெகுலேஷன் தான் என்னை பொறுத்த வரைக்கும். டெஃபினட்டா
நம்ம அப்படி சொல்லவே முடியாது. அப்படியே அவருக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னா கூட அதை அவர் எல்லார்ட்டையும் போய் சொல்லிட்டு இருக்க மாட்டாரு. கட்சியில இல்ல உள்ள ஏதோ உட்கட்சிக்குள்ள போயிட்டு இருக்கு பேசி அப்படின்ற மாதிரி. இவங்க வந்து அது ஒரு ஸ்பெகுலேட் பண்ணி சொல்றது தானே இப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வகையில நான் சொன்ன விஷயத்திலே பதில் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். உதயநிதியோட அப்ரோச்சே கொஞ்சம் சட்டிலா இருக்கும்போது அவங்க கட்சியை சார்ந்த எம்எல்ஏக்களும் அப்படி தானே இருப்பாங்க. அவர் ரொம்ப அக்ரஸிவா இருந்தாருன்னா நம்ம அவங்க எம்எல்ஏக்களுடைய செயல்பாடுகளை கேள்விக்குள்ளாக்கலாம். பட் ஆனால் அவரே அமைதியா இருக்கும்போது அவங்க எம்எல்ஏக்களும் அப்படிதான் இருப்பாங்கன்னு நான் பாக்குறேன். ஸோ இன்னைக்கு சட்டமன்றத்துல நடந்த சில நிகழ்வுகள் வந்து வெளியில இப்போ விமர்சன பொருளா மாறி அதுவே சர்ச்சையை வந்து ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பா கீர்த்தனா அமைச்சர் அவர்களை பொறுத்த வரைக்கும். ஸோ இனிமே வரக்கூடிய காலகட்டங்கள்ல அவங்க எப்படி பதில் கொடுக்குறாங்க, என்ன மாதிரி எல்லாத்துக்கும் அவங்க ரெஸ்பாண்ட் பண்றாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பும் வந்து கிரியேட் ஆகும். இதே மாதிரி கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னா நிச்சயமா அது இன்னும் அவங்க மேல ஒரு வெறுப்புணர்வை தான் ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எப்படி போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ கீர்த்தனா அமைச்சர் அவர்களுடைய இந்த ரெஸ்பான்ஸ் பத்தி வரக்கூடிய விமர்சனங்கள் பற்றி உங்களுடைய பார்வைகளை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.